மக்களே, எங்கள் அம்மா இறந்து முதல் வருஷத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு சாமி கும்பிட்றக்காண்டி தான் நான் இந்தியா வந்தேன். இந்தியா வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சமைச்சு சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியாக இருக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த லீவுக்கு வந்தேன். இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு கிடச்சிருக்கு. நல்லா வாழை இலையை போட்டு நல்லா தண்ணி தெளித்து எப்போவுமே உப்பு தான் வைக்கணும். இந்த சாப்பாடு எல்லாமே நானாக சமைச்சது, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குங்கிறக்காண்டி நானாக சமைச்சது. இந்த ஸ்வீட் மட்டும்தான், ஸ்வீட்டும் காரம் மட்டும்தான் நாங்கள் கடையில் வாங்கினது. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு மசாலா, வாழைக்காய் வறுவல், கோவக்காய் பொரியல், அப்பளம், மோர் மிளகா, சுட சுட வடித்த சாதம், வடித்த சாதத்துக்கு மேலே பலா கொட்டினா மாங்காய் போட்ட சாம்பார், ரசம், பருப்பு ரசம், நல்லா தாளித்த தயிர், நல்லா கெட்டியான ஊறுகாய், பாயாசம் எல்லாம் வச்சு எங்கள் அம்மாவுக்கு சாமி கும்பிட்டோம். எங்கள் அம்மா எப்போவுமே எங்கள் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி தான் நாங்கள் சாமி கும்பிட்றோம். இது வந்து ஒரு பெரிய விஷயமானு நினைக்கிறீங்க, வெளிநாட்டிலேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயந்தான். இந்த ஃபோட்டோவை தான் ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க. அம்மாவை மூஞ்சியில் பார்க்க முடியாது. எங்கள் அப்பா சாமி கும்பிட்டாப்புல காக்காவுக்கு சாப்பாடை வச்சுட்டு காக்கான்னு கூப்பிட்டான். காக்கா டக்குன்னு வந்து